பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. ஓவரால் மார்க்கெட்ல லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம்னு ஓவரால் செல்லிங் தான். நிப்டி டுடே மோர் தென் 2% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. டுடே பாசிட்டிவா க்ளோஸ் ஆன ஒரே செக்டார் ஐடி மட்டும் தான். இது பேனிக் செல்லிங்கா இல்ல ரியாலிட்டி செக்கான்றதை ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த டாப் 7 எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர்னால தான் நிப்டில ஒரு பெரிய டிராக் நடந்திருக்குன்றதை அனலிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 7 எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை ஒன் பை ஒன் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் F&O STT இன்க்ரீசிங் தான். பட்ஜெட்ல F&O STT டிக்ரீஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்க்ரீஸ் அனௌன்ஸ் பண்ணோனே ட்ரேடர்ஸ் இமிடியேட்டா நெகட்டிவ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட் டர்ம் லிக்விடிட்டி ஹிட் ஆயிருச்சு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வால்யூம் ஸ்லோ ஆகும்னு ஒரு ஃபியர் ஃபார்ம் ஆச்சு. அதனாலே டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பிரஷர் தான் இந்தியா விக்ஸோட 10% ஸ்பைக்கான ரீசன். செகண்ட் ஒன் டிஃபென்ஸ் செக்டார் நோ பிக் அனௌன்ஸ்மெண்ட். டிஃபென்ஸ் செக்டார்ல மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. பட் நோ மேஜர் சர்ப்ரைஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அன்வைண்ட் ஆகும்போது ப்ராஃபிட் புக்கிங் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. தேர்ட் ஒன் PSU பேங்க் எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் ஆயிருச்சு. வேல்யூ அன்லாக்கிங் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது நடக்காதனாலே PSU பேங்க்ஸ் டம்பிள். இண்டெக்ஸ்ல PSU பேங்க் வெயிட்டேஜ் அதிகம். அதனாலே நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி டிராகிங் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபோர்த் ஒன் கேபெக்ஸ் லோவர் தென் எஸ்டிமேட். ஃபைனான்ஸ்ல 27 கேபெக்ஸ் growth அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் விட கம்மி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்டிமிசம் கூல் ஆகுது. இதனாலே கேபெக்ஸ் லிங்க் ஸ்டாக்ல பிரஷர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஃபிஃப்த் ஒன் குளோபல் ஃபேக்டர் மெட்டல் அண்ட் ரூபி. குளோபல் மார்க்கெட்ல மெட்டல்ஸ் ரொம்ப வால்டிலா இருக்கு. சைனா அண்ட் குளோபல் growth டவுட்ல இருக்கு. கூடவே ரூபி ஸ்டில் வீக்கா தான் இருக்கு. FIS செல்லிங் கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு. சென்டிமெண்ட் ரொம்ப காஷியஸ். GST நம்பர் நோ பாசிட்டிவ் சர்ப்ரைஸ். ஜனவரி GST நம்பர் பேட் இல்ல, பட் சர்ப்ரைஸ் கிடையாது. மார்க்கெட் ஆல்வேஸ் லைக் அன்சைட் சர்ப்ரைஸ் தான். சோ சென்டிமெண்ட் ஃபிளாட், அதுமே நெகட்டிவ் பயாஸ்க்கு காரணமா இருக்கு. செவன்த் ஒன் ஹிட்டனா அலார்மிங்ல இருக்க ஒரு விஷயம் US இந்தியா ட்ரேட் ஓவர்ஹேங் தான். US இந்தியா ட்ரேட் கிளாரிட்டி இன்னும் கம்ப்ளீட் இல்ல. இன்னைக்கு அதை பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது, பட் எதுவுமே நடக்கல. அதுக்குமே ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட்ல பெரிய கரெக்ஷனுக்கான காரணம் ரொம்ப பேட் பட்ஜெட் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி ஆகாதனால தான் செல்லிங் பிரஷர் ரொம்பவே ஹெவியா இருந்துச்சு. சோ இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இருந்தேன். போர்ட்ஃபோலியோல குவாலிட்டி ஸ்டாக் இருக்கும்போது ஃபியர் அண்ட் பேனிக் தேவையே கிடையாது.